ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். அவங்க முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் என்னென்னா, மதுரையில் நடந்த கீழடி அகழாராய்வு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள். அந்த 3-4 ஆண்டுகளில் நடந்த அந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் பார்த்தோன்னா ஒரு இது இருக்கும். என்னென்னா, இது எவ்வளோ தொன்மையானதுன்னு பார்த்தோன்னா, கிமு 800 500 தொன்மையானது. சிந்து சமவெளி நாகரிகத்தோட ரொம்ப தொன்மையான நாகரிகம் நம்ம நாகரிகம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையை நம்ம ராமகிருஷ்ணன், அமர்நாத் ராமகிருஷ்ணனும் நம்ம எம்பியாக இருக்கக்கூடிய மதுரை எம்பியாக இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஒரு ஆய்வு பண்ணி அதை அனுப்பியிருக்காங்க மத்திய அரசுக்கு. ஆனால் மத்திய அரசு அதை மறுபடியும் வித்ரா அனுப்பிட்டாங்க. இதில் ஆய்வறிக்கையில் சில குளறுபடிகள் இருக்குது, தப்பாக இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாரும் எல்லா அரசியல் கண்டன தலைவர்களும் கண்டனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல. இது எதனாலன்னா இதுக்குண்டான அரசியல் காரணம் பல இருக்குது. இந்த அரசியல் கட்சிகள்லாம் கண்டனம் சொன்னால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம் தான் முக்கியமான நாகரிகம். மதுரை நாகரிகத்தோட கீழடியா நாகரிகம் அது நாகரிகம் கிடையாது. இதனால் தமிழர்களோட தொன்மையை அவங்க உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெங்கடேசன் எம்பி சொல்லியிருக்காரு, மதுரை எம்பி. ஸோ இதனால் அவர் ராமகிருஷ்ணன் இந்த அகழாராய்வு பண்ண அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா மத்திய அரசு சில ஆண்டுகளுக்கு தடை போட்டாங்க, கீழடிக்கு நாங்கள் ஃபண்ட் தர மாட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பல நாகரிகமான இதை பண்ணால் இரும்பு காலத்தை நம்ம தான் யூஸ் பண்ணோன்னு எல்லாமே அதில் பக்காவாக இருந்து இதனால் மத்திய அரசு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கொள்கை. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான் அவங்க உண்மையான நாகரிகம்ன்ட்டு உலக அளவில் தெரியுதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. அதாவது ஆரிய நாகரிகம்பாங்க. ஸோ இதனால் மத்திய அரசு இதை பண்ணிக்கிட்டு இருக்குது. இது தவறான ஒரு நோக்கம். இது தமிழர்களுடைய நாகரிகத்தை அழிக்கணும்ன்ற நோக்கத்தில் இதை பண்ணுறது எந்த மாற்று கருத்து இல்லைன்னு எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எது மாதிரியான விளைவில் வரப்போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாஷ். பாய் பாய்.